இன்னைக்கு அல்லாஹுவின் அர்ஷும் அதை சுமக்கும் மலக்குமார்களும் அந்த டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹ் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் வானத்தில் அர்ஷில் இருக்கான் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அல்லாஹும் அதை தான் சொல்லி காமிக்கிறான். அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா, அளவற்ற அருளாளன் அர்ஷின் மீது அமர்ந்தான் அப்படின்றத அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அர்ஷில் இருக்கான், சரி. அப்போது இந்த அர்ஷில் அல்லாஹ் எப்போ அமர்ந்தான் அப்படின்றதையும் அல்லாஹுவே சொல்லி காமிக்கிறான். இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலக சமாவாதி வல் அர்லி ஃபி சித்ததி ஐயாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷ். உங்கள் இறைவன் அல்லாஹுவே அவன் வானத்தையும் பூமியையும் 6 நாட்களில் படைச்சான். அதுக்கு பிறகு அர்ஷின் மீது அமர்ந்தான். அதிலிருந்து தான் காரியங்களை நிர்வகிக்கிறான்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். ஸோ வானத்தையும் பூமியையும் படைச்சிட்டு அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்துட்டான். இப்போ அல்லாஹ் அர்ஷின் மீது தான் இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. அல்லாஹுடைய இந்த அர்ஷை மலக்குமார்கள் சுமக்கிறாங்க. அந்த அர்ஷை சுற்றியும் மலக்குமார்கள் இருக்கிறாங்கங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ ஒமன் ஹவுலஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். அர்ஷை சுமப்போரும் அதை சுற்றி உள்ளோரும் இறைவனை போற்றி புகழ்கிறாங்க. அர்ஷை சுமந்துட்டு அல்லாஹுவை போற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இன்னொன்னும் செய்கிறாங்கன்றதை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அதுதான் அந்த அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறாங்களாம். அல்லாஹு புகழ்கிறாங்க, சரி. அதோட பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. அது யாருக்கு? அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு வாழ்கிறவங்களுக்கு, அவனுடைய பாதையை பின்பற்றி வாழ்கிறவங்களுக்கும் நீ மன்னிப்பு கொடு யா ரப்பின்னு கேட்குறதோட நரகத்தின் வேதனையை விட்டும் காப்பாற்று அவங்களன்றதையும் கேட்குறாங்க. எப்படி? அல்லாஹுடைய அர்ஷை சுமக்கிறாங்க, சுமக்கிறதோடு அல்லாஹுவை போற்றி புகழ்கிறாங்க, அதோட பாவ மன்னிப்பும் கேட்குறாங்கங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அல்லாஹுடைய இந்த அர்ஷை எத்தனை மாணவர்கள் சுமப்பார்கள்ன்றதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். வயஹ்மிலுல் அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதி சமானியா. அந்நாளில் உமது இறைவனுடைய அர்ஷை தமக்கு மேலே 8 மாணவர்கள் சுமப்பாங்க அப்படின்றத அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அந்த அர்ஷே வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹதீஸ்கள் பார்க்குறோம். அதை 8 மாணவர்கள் சுமப்பாங்க அப்படின்றத அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அர்ஷே அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா அதை சுமக்கக்கூடிய வானவர்கள் எப்படி இருப்பாங்க? அதை ரசூல்லா சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹுடைய அர்ஷை சுமக்கும் மாணவர்களை பற்றி உங்களிடம் சொல்ல எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு மலக்கு 8 மலக்குகள் சுமப்பாங்கல்லையா, அதில் ஒரு மலக்கை மட்டும் எடுத்துக்கோங்க. அவருடைய காதுக்கும் தோல் புஜத்துக்கும் இடைவெளியே 700 ஆண்டுகள் பயணம் மேற்கொள்கிறது அப்படின்றத ரசூல்லா சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு மலக்குடைய அவருடைய காதுக்கும் தோல் புஜத்துக்கும் உள்ள இடைவெளியே 700 ஆண்டு ஒரு மனுஷன் பயணம் போனான்னா எவ்வளோ தூரம் இருக்கும்? அப்போ அந்த மலக்குமார்கள் எவ்வளோ பெரிய படைப்பாக இருப்பாங்க. அதையெல்லாம் காட்டிலும் அர்ஷ் எவ்வளோ பெரிய படைப்பாக இருக்கும், எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். அப்பேற்பட்ட அர்ஷில் தான் நாளை மறுமை நாளில் 7 பிரிவினருக்கு அல்லாஹ் தஆலா அர்ஷின் நிழலை கொடுக்குறான் அப்படின்றதையும் ரசூல்லா சொல்லி காமிக்கிறாங்க. அது யார் யார் அப்படின்னா, நீதியை நிலைநாட்டக்கூடிய மனிதர், அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டிலேயே ஊறிய இளைஞர், அது இல்லாமல் பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கக்கூடிய மனிதர், அல்லாஹுக்காகவே நட்பு கொண்டு அல்லாஹுக்காகவே பிரியக்கூடியவங்க, ஒரு பெண், வசதியான ஒரு பெண் தவறான ஒரு செயலுக்கு அழைத்தாலும் அதுக்கு இடம் கொடுக்காத ஒரு ஆண், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி வலது கை செய்யக்கூடிய தர்மம் இடது கைக்கு தெரியாத அளவுக்கு தர்மம் செய்யக்கூடியவர், தனிமையில் அல்லாஹுவை நினைச்சு அழக்கூடிய மனிதர். இந்த 7 வகையான பிரிவினருக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த அர்ஷினுடைய நிழலை நாளை மறுமை நாளில் நிழலே இல்லாத இருக்கக்கூடிய அந்த நாளில் நிழல் அளிக்கிறான்றதையும் ரசூல்லா சொல்லி காமிக்கிறாங்க. அப்போது படைப்பே இவ்வளவு மகத்தானதாக இருக்குது அப்படின்னா அதை படைச்ச நம்முடைய இறைவன் எவ்வளோ பெரிய மகத்தானவனாக இருப்பான்றதையும் சிந்திப்போம். அல்லாஹ்விடத்திலே அந்த அர்ஷின் நிழலையும் கேட்போம். வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.